மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வெள்ளி விழா பட வரிசையில் ரிக்ஷாக்காரன் 1971 வந்தது. இந்தியா மூவிஸ் உரிமையாளர் RM வீரப்பன் தயாரித்த படங்களில் 25 வாரங்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்ற படம் ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் நடித்த 136 படங்களில் அவருடைய ஒரிஜினல் நடிப்பை வெளிப்படுத்திய படம் இது. இது எம்ஜிஆருக்கு 112வது படம். சுலா என்ற புதுமுகத்துடன் ஜோடியாக இதில் ரிக்ஷாக்காரனாக வலம் வந்தார். அசோகன், சுந்தர்ராஜன், தேங்காய் சீனிவாசன், சோ ராமதாஸ், கல்லப்பாட் நடராஜன், ஜஸ்டின், ஐஸ்ரீவேலன், பத்மினி, ஜோதிலட்சுமி, ஜி சகுந்தலா, ஜெயக்குமாரி, விஜயச்சந்திரிகா என்னும் நடிப்பு தெரிந்த பட்டாளமே இதில் இருந்தது. இதற்காக கவிஞர்கள் வாலி, அவினாசிலிங்கம் எழுதிய பாடல்களில் திமுகவின் கொள்கை பரப்பளவு அது மேலோங்கி இருந்தது, பெரிய அளவில் பேசப்பட்டது. அதேபோல RK சண்முகத்தின் வசனங்களில் அரசியல் நெடி அதிகமாகவே இருந்தது. காட்சிகளில் உதயசூரியனும் கருப்பு சிவப்பு வண்ணங்களும் படம் முழுக்க நீக்கமற இருந்தது. தயாரிப்பு, திரைக்கதை ஆகிய கூடுதல் பொறுப்புகளையும் ஆர்வத்துடன் RM வீரப்பன் கவனித்தார். இதனாலேயே அவினாசிமணி என்னும் கவிஞர் கொல்லிமலை காட்டுப்பாடலை எழுதினார். பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேலே கட்டி என்ற அந்த பாடலுடன் படத்தை இயக்கும் துணை பொறுப்பையும் கவிஞர் பெற்றிருந்தார். ரிக்ஷாக்காரனின் வெற்றிக்கு இது இரத்தின கம்பளம் விரித்தது என்று சொல்லலாம். பம்பை உடுக்கை கட்டி என்ற பாடலின் போது எம்ஜிஆரின் ஒயிலாட்டம், பெருத்த மீசை, கருப்பு சிவப்பாடை, தேக்கு உடம்பு, திருமலை நாய்க்கர் குடுமி, இரத்த சிவப்பான மேனி, ரிக்ஷா லைசன்ஸ் கட்டிய கரம், வெயிலுக்கேற்ற தொப்பி, சோப்ராவின் நடன உதவியால் மிளிர்ந்த எம்ஜிஆரின் அபிநயம் ஆகியவை சேர்ந்து வாலியின் பாடலையும் பம்பை உடுக்கை கட்டி பாடலும் உயிர் பெற்று வந்தன. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, புன்னழகு புன்னகை சிந்தும் புன்னகை என்ன, ஆணி பொன் தேர் கொண்டு கடலோரம் வாங்கிய காற்று பாடல்கள் MSVயின் இசையில் தேன்மழை பொழிந்தது. காரனின் கதை சுருக்கம் பார்ப்போம். பார்வதி குடிசைகள் நிறைந்த பகுதியில் ரிக்ஷா தொழிலாளர்களுக்கென சமைத்து போடுகிறாள். சாகும் தருவாயில் இருந்த பிரியமான தோழி ஒருத்தி அவளது பெண் குழந்தையை இவளிடம் ஒப்படைத்துவிட்டு இறந்து விடுகிறாள். குழந்தை உமா பருவக்குமாரி ஆகிறாள். கல்லூரியில் படிக்கும்போது பெற்றோர்கள் நிர்வாகிகள் கேட்கும்போது பார்வதி தானில்லை என்று சொல்லும்படி நேர்கிறது. இவளது கணவன் பக்கா ரவுடி. உமா ஒன்றும் அறியாமல் விழிக்கும்போது நீதிபதி மேஜர் சுந்தர்ராஜன் தான் தனது அப்பா என்று தெரிய வருகிறது. ஏழை பெண்ணை ஏமாற்றி கருவுறச் செய்து சாகடிக்கச் செய்த அவர் பிறகு மனம் வருந்துகிறார். இந்த ரகசியத்தை அறிந்த அசோகனே படத்தின் வில்லன். என்ற ரிக்ஷா தொழிலாளியை எரித்து கொன்ற வழக்கில் தப்பிதமாக தீர்ப்பு சொல்லிய நீதிபதி மனம் வருந்துகிறார். தவறுகளை தட்டி கேட்கும் ரிக்ஷா தொழிலாளியின் நேர்மை மற்றும் தேக பலத்தால் துயரம் எல்லாம் மாறுகிறது. உமாவின் அம்மாவே தனது உடன் பிறந்த அக்கா என்ற உண்மையும் செல்வத்திற்கு எம்ஜிஆருக்கு புரிகிறது. கடைசி நேரத்தில் வழக்கம் போல காவல்துறை குற்றவாளியை கைது செய்கிறது. உமா, செல்வம் என்ற 2 நெஞ்சங்கள் இணைகின்றன. அறிவும் ஆற்றலும் ஒன்று சேர வேண்டும், படிப்பும் உழைப்பும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். இந்த கருத்தினை அடிப்படையாக கொண்ட படித்த வாலிபன் தனக்கு நேரிட்ட சம்பவங்களும் அதற்காக அவன் தன்னை ரிக்ஷா தொழிலாளியாக மாற்றிக்கொண்ட சித்தரிப்புகளையும் விளக்கும் கதை இது என்கிறார் விமர்சகர் சந்தானம். தொழிலாளிக்கு ஏற்படும் இன்னல்களையும் அவர்களுக்கு முதலாளிகள் காட்டும் கரிசனத்தின் போலியையும் இந்த படம் தோல் உரித்து காட்டுகிறது. ரிக்ஷாக்காரன் பாடல்கள் எம்ஜிஆர் சார்ந்திருந்த கட்சிக்கென எழுதி வைத்தவைகளாக விளங்கின. கதைக்கேற்ற பொருளுடன் கட்சி பிரச்சாரத்தை உணர்த்தி ஓர் இலட்சிய கதாநாயகனாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை ரிக்ஷாக்காரனின் கதையும் இசையும் அறிவுறுத்திய சமூக மேன்மையை கதாநாயகன் முழங்கியதாலும் ரிக்ஷாக்காரனுக்கு மக்களிடம் பரிவும் கிடைத்தது. அதனால் பாரத் பட்டமும் எம்ஜிஆருக்கு கிடைத்தது. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த சிறப்பு இது. எந்த நடிகர்களுக்கென படம் தயாரித்தாலும் வசனம் எழுதினாலும் அவரவர்கள் தாங்கி இருக்கிற கதாபாத்திரத்தின் குண விசேஷங்களை
விளக்குவதற்காகவே பெரும்பாலும் கதை அமையும். ஆனால் மக்கள் திலகத்திற்கு அப்படி வாய்க்காது. அவரது தனிப்பட்ட பண்புகளை, தான் சார்ந்திருந்த அரசியல் இயக்கத்தின் மேம்பாடுகளை தானோ பிறரோ பிரச்சாரப்படுத்துவதாக அமைந்திருக்கும். எம்ஜிஆர் படங்களில் கிடைக்கின்ற இத்தகைய கொள்கை பரப்பல் ரிக்ஷாக்காரனில் மிகவும் மிகுதியாகவே இருந்தது. கட்சிக்கு அந்த கொள்கை பரப்பு மிகவும் பலம் சேர்த்தது. நீ இருக்கிற இடத்தில் தப்பு நடக்குமா? தோல்விக்கும் எங்க வாத்தியாருக்கும் ரொம்ப தூரம். சூரியனை கண்டா ஓடிவிடும் என்பார் எம்ஜிஆர். ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன். வாழ்க வாத்தியார் வாழ்க, மக்களின் கோஷம். பிஏ படிச்சு பட்டம் வாங்கிக்கிட்டு ரிக்ஷா இழுப்பது பட்டத்துக்கு இழுக்கும் அல்ல, நாட்டுக்கு கெட்டதும் இல்லை. இது புரிஞ்சா நாடு நாடா இருக்கும், இல்லைன்னா நாடு என்று போர்டு மட்டும்தான் நாடு தெரியும் எம்ஜிஆர் என்கிறார். இலக்கணமா பேசுறதை விட இங்கிதம் தெரிஞ்சு பேசணும். ரிக்ஷாக்காரன்னா ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கு, அது மாறணும். இதுதான் எம்ஜிஆரின் வாக்கு. ஆர்த்தியமா நெருப்பை மூடி மறைக்கலாம், புகையை மூடி மறைக்க முடியாது என்பார் வசனத்தில் எம்ஜிஆர். இப்படி படம் முழுக்க ரிக்ஷாக்காரனில் மாறுபட்ட வசனங்கள் உண்டு. அதை கேட்டு நேரில் பார்க்கும்போதுதான் அது உணர்ந்து சந்தோஷப்பட முடியும். அப்படி ஒரு சிறப்பான பஞ்சு டைலாக் அமைந்த திரைப்படம்தான் ரிக்ஷாக்காரன். வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆருக்கு மேலும் வசூல் சக்கரவர்த்தியாக உருவாக்கிய இந்த படம் பாரத் பட்டத்தையும் பெற்றுத்தந்தது என்றால் மிக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.